இதுதான் உண்மை. இல்லப்பா இது பாருங்கப்பா அப்படி இல்ல இருக்காது. இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. இது வரைக்கும் நீ சொல்லி சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். நான் சொல்றபடிதான் நடந்திருக்கும். இனிமேலும் இதுல நாம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இப்பவே அங்க போய் 4 அரை அரைஞ்சு அவன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டா தன்னால உண்மையெல்லாம் வெளிவரும். வா வா இப்ப போலாம். கேளுங்கப்பா வேண்டாம் கூட போமா. அப்பா சொன்னா சரியா இருக்கும். நீ போ. அவர் பாத்துக்குவாரு. கேளுங்க என்னப்பா என்னப்பா வாங்க இல்ல வா 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 வா. வேண்டாம் பண்ண சொல்றது கொஞ்சம் நான் சொல்றத கேளு. பேசாம வாங்கடா. அப்பா இந்த வீடுதான்ப்பா. இதானா தம்பி கொஞ்ச நேரம் இருங்க. இத வந்துடுறேன் சார். வா அப்பா கோமா பேசாதீங்கப்பா. தீனா சார் ரொம்ப நல்லவர்ப்பா. சொல்லுங்க நீயே கிளறிட்டு இருக்காத. பேசாம இரு. அமைதியா இரு. வீட்ல யாரு? அப்பா அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. அப்பா வீடு போட்டு இருக்குப்பா. ஒருவேளை அவரு எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு. நினைச்சேன் வெளியே போயிருப்பான்னு சொல்லாத. வீட்டை பூட்டிக்கிட்டு நம்ம வருவோம்னு தெரிஞ்சதும் ஓடி போயிட்டான்னு சொல்லு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுப்பா. அப்பா பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காருன்னு கேட்டு பாக்கலாம்ப்பா. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது. வீட்டை விட்டு வெளியே ஓடுறவன் பக்கத்து வீட்டு எல்லாம் சொல்லிட்டு போக மாட்டான். சொல்லாம கொள்ளாம தான் ஓடுவான். அப்பா கேட்டு பாக்கலாம்ப்பா. அப்புறம்ப்பா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்ப்பா. இது வேறயா? வாங்கப்பா வாங்கப்பா. தம்பி கொஞ்சம் இருப்பா. அதை வந்துடுறேன். ஓகே சார். அம்மா 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 அம்மா. யாருமா? அம்மா நான் மாலதி. வரமா. வாமா மாலதி. அம்மா இவர் எங்க அப்பா. வணக்கங்க. என்ன வீடு போட்டிருக்கு சார். எங்க உனக்கு விஷயம் தெரியாதா? நீ நேத்து சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டியா? நேத்து சாயந்தரம் நான் மொட்டை மாடியில துணி எடுக்கும் போதுதான் பார்த்தேன். அவங்க 2 பேருக்கும் ஏதோ சண்டை போல இருக்கு. அஞ்சலி ஒரு கையில குழந்தையையும் ஒரு கையில பேக்கையும் எடுத்துக்கிட்டு கோபமா வெளியே போனா. அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா போல இருக்குன்னு. சரி புருஷ பொண்டாட்டி சண்டை 2 நாள்ல சமாதானம் ஆயிடும். நாம எதுக்கு அதை போய் கேட்கணும்னு நான் எதுவும் கேட்கலமா. ராத்திரி கூட அவன் வரவே இல்லையே. நான் ரொம்ப நேரம் முடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். காலையில கூட நான் பார்த்ததா தெரியலையே. சரி ஒருவேளை பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுக்காக ஊருக்கு போயிருக்கானோ என்னமோ. எதுக்கும் நீ போன் பண்ணி பாரும்மா. சரி சரிம்மா. சரிம்மா. அப்பா அது வந்து அப்பா அப்பா போனை கொடுங்கப்பா. தினசருக்கு ஒரு போன் பண்ணி பாத்துடலாம்ப்பா. கம்கத்துல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஏதோ பேசு. வா. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ரோட்ல வச்சு என்ன கத்த வைக்காத. முதல்ல வண்டியில ஏறுங்கல்ல. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கேளு போலத்தி ஏறு. ப்ளீஸ் பா. அப்பா வண்டி எடுப்பா. மிஸ்டர் விஸ்வா சார். இன்ஸ்பெக்டர் வாங்க வாங்க. விஸ்வா இருக்காருங்களா? இருக்கா. உட்காருங்க. தேங்க்யூ. விஸ்வா விஸ்வா. என்னம்மா? இன்ஸ்பெக்டர் வாங்க சார். விஸ்வா சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குழந்தை ஒய்ஃபெல்லாம் நல்லா இருக்காங்களா? சொல்லுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். அந்த பார்த்திபனால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது சார். இல்லை அதுக்கு இல்லை. நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு மைண்டு சரியில்லைங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்களே, அது உண்மைதானா? அது உண்மைதான் சார். அவன் ஏற்கனவே ஜெயிலில் இருந்தப்போ அதுக்கான சிம்டம்ஸ் அப்பப்ப தெரிய வரும் சார்.
அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் சார். இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணதும் நாங்க செஞ்ச வேலையை அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி செக்அப் பண்ணதுதான். அங்கதான் சார் தெரிய வந்தது அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு. இன்சானிட்டி, அதாவது பித்து நிலை. பித்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா சார், அதான். ஐ நோ மெடிக்கல் இன்சானிட்டி, லீகல் இன்சானிட்டின்னு 2 டைப் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கேன். இவனுக்கு அந்த 2மே இருக்கு சார். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் போல எப்பவுமே நார்மலா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற இன்சானிட்டி அவங்களையும் மீறி எப்போவாவது அடுத்தவங்க முன்னாடி வெளிப்படும். அது அவங்க வெளிப்படுத்துற நேரம் பார்த்து அவங்க கிட்ட போய் இந்த பதவிக்கு நீதான் சொந்தக்காரன்னு ஏதாவது ஒரு பதவியை சொல்லிட்டா போதும், அது அவங்க மனசு அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடும் சார். அந்த கேரக்டராவே வாழ ஆரம்பிச்சிடுவாங்க சார். அதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த பதவியை இழந்தவங்க அதை திரும்ப கைப்பற்றதுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த ரியாக்ஷனை இம்மி பிசகாம அப்படியே பண்ணுவாங்க சார். அவங்க மூளை அந்த நேரம் அவ்வளவு பிரில்லியண்டா ஒர்க் பண்ணும் சார். தேவைப்பட்ட என்ன வேணாலும் பண்ணுவாங்க சார், யாரை வேணாலும் கொல்லுவாங்க சார். ஐயோ, இந்த பார்த்திபனுக்கு சேம் ப்ராப்ளம் சார். அவன் ஜெயில இருந்தப்ப மீனாட்சி கல்பனா கிட்ட தன்னை அறியாமலேயே தன்னோட பித்து நிலையை வெளிப்படுத்திருக்கான் சார். அத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவன் மைண்ட்ல அந்த மீனாட்சி கல்பனாவும் உங்க வைஃப் நந்தினி தான் அவனோட காதலிங்கிற மாதிரி புகுத்தி விட்டுருக்காங்க சார். அதோட விளைவுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் சார். ஐயோ, கேட்கும் போதே உடம்பெல்லாம் புல்லா இருக்குது சார். மனுஷனோட மனநிலை இப்படி எல்லாம் பாதிக்குமா சார்? இதுக்கு மேலேயே பாதிக்குமா? பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு. சரி, இப்போ என்னோட டவுட் ஒண்ணுதான். ம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நார்மலா அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் நினைச்சது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால அவனுக்கு அதோடைய வெறியும் கோபமும் நிறைய இருக்கும். ஒருவேளை அவன் ஜெயில இருந்து தப்பிச்சோ இல்ல ரெமிஷன் கிடைச்சோ கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வந்துட்டான்னா மறுபடியும் நந்தினிக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? சான்ஸே இல்லை சார். அவன் மேல ஏற்கனவே பல கேஸ் இருக்கு சார். இந்த ஜென்மத்தில் அவன் வெளியே வர முடியாது சார். ஒன்னு அவன் செத்த ஹாஸ்பிட்டல்ல தான் சாவணும், இல்லைன்னா ஜெயில தான் சார் சாவணும். இதை சொல்லிட்டு போதான் சார் நான் வந்தேன். வரேன் சார். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார், நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ சார். வரேன். வாங்க விஸ்வா, அவர் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்குமா பயப்படுற? அவர் தான் சொல்றாருல, அவன் மென்டல் பேஷண்ட். ஒன்னு அவன் அசைலம்ல வச்சிருப்பாங்க, அங்க சரியா போச்சுன்னா ஜெயில வச்சிருப்பாங்க. அந்த 2 இடத்த தவிர வேற எங்கேயுமே போக முடியாது அவனால. புரியுதா? சரி, முதல்ல நீ தைரியம் மாதிரி இப்படி எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? சரி, வேலையை பார்ப்போம். சரி. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மையா? அந்த பார்த்திபனிய வாழ்க்கையை என்ன பண்ணணும்னு நினைச்சான்? சொல்லுங்க சொல்லுங்க, அந்த பார்த்திபனிய வாழ்க்கையை என்ன பண்ண நினைச்சான்? ஒண்ணும் இல்ல, நான் அப்புறம் உனக்கு விவரமா நான் சொல்றேன். நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. ஐயோ, மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் எல்லாமே டீடைலா உனக்கு. ஐயோ, நீங்க பாத்தியா எல்லாரும் சேர்ந்து எதையோ மறைச்சிருக்கீங்க. இது பாரு, முதல்ல அது ரிலாக்ஸ் என்னன்னு சொன்னதுன்னு எனக்கு டாக்டர் தெரியும். என்ன சொல்லிருக்காரு உனக்கு? விஸ்வா, எதுக்கு நந்தினி அழுதுட்டு இருக்கா? பார்த்திபன் விஷயம் பூரா தெரிஞ்சு போச்சுமா? அத்தை, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க அத்தை, என்ன நடந்ததுன்னு. நந்தினி, நீ எமோஷனல் ஆகக்கூடாதுமா. இத பாரு, நாங்க சொல்லிடுறோம். இனிமே உன்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. ஆனா ஒண்ணு, அத கேட்டுட்டு நீ வருத்தப்படக்கூடாது. ஏன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, சரியா? அத்தை, என்னால இப்ப பாலுக்கும் விஷத்துக்கும் நிறந்து பார்க்க முடியலனாலும் அர்த்தம் தெரிஞ்சு வாழ கத்துக்கலாம்ல. நான் எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அத்தை. நந்தினி, இங்க பாரு, அவன் வந்ததோட எய்மே நம்மளோட சந்தோஷத்தை ஸ்பாயில் பண்ணணுங்கிறது தான். என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? நீயும் நானும் கொடைக்கானல்ல சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோகிராஃப்ல
என்னோட ஃபேஸ் எடுத்துட்டு அவனோட ஃபேஸை மாஃப் பண்ணியிருக்கான். அதில் ஆரம்பிச்சு கடைசி நாள் வரைக்கும் த்ரூ அவுட் நல்லவ மாதிரியே நடிச்சு நம்ம அத்தனை பேரையும் ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்லம்மா, அந்த பாவி என்னென்ன பண்ணான்னு தெரியுமா? நந்தினி, அந்த 3 பாவிங்களை நினைச்சு வேதனைப்படுறதா இல்ல இந்த மாதிரி தெய்வம் எனக்கு அத்தையா கிடைச்சத நினைச்சு சந்தோஷப்படுறதா எதுவுமே எனக்கு புரியல அத்தை. உங்களுக்கு என் மேல துளி கூட சந்தேகம் வரலையா? நந்தினி, உன்னை நான் சந்தேகப்பட்டா என் தாயையே நான் சந்தேகப்பட்ட மாதிரிமா. அழாத, அழாதம்மா. அடுத்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு மகளா பொறுக்கணும் அத்தை. மகளா பொறுக்கணும். இத பாரு நந்தினி, இத பாரு, நீ அழக்கூடாதுமா. பச்சை உடம்புக்காரி, அதுவும் ஆபரேஷன் பண்ண உடம்பு. இந்த நேரத்துல நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. எங்க அழாத, உட்காருமா, உட்காரு. அழக்கூடாதுமா, அழக்கூடாது. அழாத. அங்க நிறுத்திட்டு வா. தம்பி கொஞ்சம் இருப்பா, மறுபடியும் வெளியே போண்டு இருக்கு. வா. வள்ளி, வள்ளி. என்னங்க என்னாச்சு? தீனா பார்த்து பேசுனீங்களா? ஐயோ வள்ளி, நம்ம ஏமாந்துட்டோம் வள்ளி, நல்லா ஏமாந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே அந்த தீனா பைய திட்டம் போட்டு குழந்தையோட தன் பொண்டாட்டியை வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்கான். ஆனா அவளை அவனே அனுப்பி வச்சுட்டு இவகிட்ட நல்லவன் மாதிரி நாடகம் ஆடி இருக்கான். இவளும் அதை நம்பிக்கிட்டு பொறுமையா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். இன்னைக்கு நாங்க 2 பேரும் அங்க போகும்போது அவன் வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டான். இதுல இருந்தே தெரியல அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு, எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. 1.5 வருஷத்துக்கு முன்னால எவனோ ஒரு திருடங்கிட்ட இருந்து இவ குழந்தைய விலைக்கு வாங்கி கோயம்புத்தூருக்கு போய் ஓடி ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊருக்கே திரும்பவும் வந்திருக்காங்க. இப்போ இவளால பிரச்சனை வரும் தெரிஞ்சுதான் 2 பேரும் குழந்தையோட வேற எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? அப்படின்னா நம்ம பேத்தி நமக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டாங்க. கூடு வள்ளி, ஏன் கிடைக்க மாட்டான், ஏன் கிடைக்க மாட்டாங்கற? அவன் இந்த ஊர் உலகத்துல எந்த மூலையில போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவனை போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துரும். மாலதி, நீ வா, முதல்ல அவன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்போம். ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் ஒன்னு எழுதி கொடுத்தா அவனால என்ன செய்ய முடியும்? அவனை பத்தின விவரங்கள், அவன் பண்ண அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் சொல்லு. எழுதி இப்பவே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். நீ வா. நீ இது பாருங்கப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. தீனா சார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுப்பா. அதனால நீ சும்மா இரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உண்மையான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கும்போது அதை பத்தி நாம ஏன் யோசிச்சுட்டு இருக்கணும்? உண்மையிலே அப்படி செய்ய மாட்டான், இப்படி செய்ய மாட்டான்னு என்னமா நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ அப்பா அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அப்புறம் பெரிய எழுதுறேன். போன் என்ன போன்? நம்ம ஒண்ணும் போன் பண்ண வேண்டியது இல்ல. இந்த ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா இன்ஸ்பெக்டர் அவனுக்கு போன் பண்ணி பேசுவாரு. அப்ப அவன் பேசிதான் ஆகணும். என்ன செய்யலாம் பாப்போம். அப்பா நான் சொல்றது கொஞ்சம் அதெல்லாம் ஒண்ணு கேளுங்கப்பா. வேண்டாம், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு, அது போதும். இல்ல முதல்ல நான் எழுதுறேன், நீ பதில் சொல்லு. அப்ப சொல்லு, அவன் என்னென்ன பண்ணான் ஒண்ணு விவரமா சொல்லு. நான் எழுதுறேன், நீ கையெழுத்து போடு. சொன்னதை கேளு சார். வாயா வா. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எங்களை எல்லாம் பார்த்தா ஏமாளி கூட்டம் மாதிரி தெரியுதா? உன் பொண்டாட்டி என் பொண்ணை திருடின்னு சொன்னாலாமே. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? சார் சார் சார், உங்க கோபம் நியாயமானது தான் சார். உங்க யார் முகத்திலையும் முடிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது சார். அந்த அளவுக்கு என் வைஃப் மாலத்தியை அவமானப்படுத்திருக்கா. அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன் வேண்டாம் சார். சாமி, போதும், வேண்டவே வேண்டாம். நாங்க ஒண்ணும் உங்களை தண்டிக்கவும் வேண்டாம், என் பொண்ணை நீங்க திரும்ப திரும்ப ஏமாத்தவும் வேண்டாம். உங்களுக்கு எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க யாரோ நாங்க யாரோ. எங்க வீட்டு குழந்தை உங்ககிட்ட எப்படி வேணா வந்து சேர்ந்துருக்கட்டும்.
அது எப்ப என் பொண்ணோட குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதோ அப்பவே அதை அவகிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு நீங்க ஒதுங்கி இருக்கணும்ல. அப்படி செஞ்சிருந்தா நீ நியாயஸ்தன் யோக்கியமானவன்னு ஒத்துக்குவேன். ஆனா அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற சுயநலத்துக்காக என் பொண்ணை ஏமாத்தி இத்தனை நாளும் குழந்தைய நீங்க வச்சுக்கிட்டு இருந்ததுனால இப்போ உன் பொண்டாட்டி என் பொண்ணு மேல திருட்டுப்பட்ட வேற எல்லாம் கட்டியிருக்கா. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்னு சொல்றியா? பார், இதுக்கு மேலே எங்க வீட்டுக்கு குழந்தை எதுக்காக உங்க வீட்டுல இருக்கணும்? நானும் அந்த முடிவுல தான் சார் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன திட்டத்துக்கு இன்னும் ஏதாவது மிச்சம் இருந்தாலும் அதையும் திட்டிடுங்க சார். ஏன் சார் அமைதியாயிட்டீங்க? தாராளமா திட்டுங்க சார். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சா கூட நான் அதையும் வாங்கிக்கிறேன் சார். ஏன்னா அஞ்சலி கிட்ட மாலத்திப்பட்ட அவமானம் அதையும் விட பெருசு சார். என் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்கு மாலத்தை பண்ணிருக்கிற தியாகம் எவ்வளவு பெருசுன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சதை விட எனக்கு நல்லா புரியுது சார். ஆனா அத என் ஒய்ஃப்க்கு புரிய வைக்காம போனது என்னோட தப்பு தான் சார். நான் பண்ண அந்த தப்புனாலதான் இன்னைக்கு அஞ்சலி மாலத்தியை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டா. போதும் சார், இதுக்கு மேல என் ஒய்ஃப்க்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. குழந்தைய நான் மாலத்தி கிட்ட திருப்பி கொடுத்துறேன் சார். இன்னைக்கே நான் ஊருக்கு போய் அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் தெரியப்படுத்தி அவளையும் குழந்தையும் என் வீட்டுக்கு கூட்டு வந்துறேன் சார். அதுக்கப்புறம் குழந்தைய அவளே உங்ககிட்ட ஒப்படைச்சிருவா மாலத்தி. சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போனதா பக்கத்து வீட்டுல சொன்னாங்க. நான் வீட்டுல இல்லாத பார்த்து உங்களுக்கு என் மேல சந்தேகம் கூட வந்திருக்கலாம். பட் நான் ஒரு முக்கியமான அபிஷியல் ஒர்க்கா வெளியே போயிருந்தேன். அந்த ஒர்க் இப்ப முடிஞ்சிருச்சு. அதான் நேரா அஞ்சலியை பார்க்கத்தான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். என் மேல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் சார். நான் சொன்ன வார்த்தையை சத்தியமா காப்பாத்துவேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், அஞ்சலி என்னோட ஒய்ஃப்னா மாலத்தி என்னோட தங்கச்சி சார். இந்த 2 உறவுல யார் யாரை அவமானப்படுத்தினாலும் முதல்ல தலை குனிய வேண்டியது அந்த 2 உறவுக்கு சம்பந்தப்பட்ட நான் தான் சார். அந்த வகையில நான் மாலத்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். என் தங்கச்சி காலில் விழுறதுல எனக்கு எந்த அவமானமும் கிடையாது. என்ன மன்னிச்சு மாலத்தி. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அஞ்சலி பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல மாலத்தி, என்ன இருந்தாலும் தம்பி, அந்த பணத்தை உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அனாவசியமா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா அந்த நேரம் எனக்கு இருந்த நெருக்கடி அப்படிங்க. இனிமே அதை மறைச்சு என்ன ஆக போகுது? ஆனா அந்த நெருக்கடியை எனக்கு கொடுத்தது வேற யாரும் இல்லைங்க மாலத்தி, உங்க மாமியார் தான். கொஞ்ச நாளா அவங்க தியா பேரை சொல்லி என்ன மிரட்டி பணம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் சார் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லவே இல்ல? எதுக்கு பிரச்சனையை பெருசாக்கணும்னு தான் நான் மறைச்சிட்டேன் மாலத்தி. கொஞ்ச நாள்ல அவங்களே மாறிடுவாங்கன்னு பார்த்தேன். நான் லாஸ்ட் டைம் அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க மாலத்தி. பட் இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்டுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அவர் உங்க மொபைலுக்கு போன் பண்ணிருந்தாரு. நீங்க மொபைலை வீட்டுல மறந்து வச்சுட்டு போகாம இருந்திருந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கும். போன் அட்டென்ட் பண்ணது நீங்க தான் நினைச்சு அவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே இதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். சத்தியமா நான் ஏமாத்த மாட்டேன் சார். ஏமாத்துற எண்ணம் சத்தியமா எனக்கு கிடையாது சார். நான் ஊருக்கு போயிட்டு குழந்தையோட வரேன் சார். வரேன் மாலத்தி.